அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அதிகமாக செபிங்க. ரொம்ப நம்ம கடைசி நாட்களில் வந்துட்டோம். தினம் தினம் ஒவ்வொரு காரியம் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா கடைசியாக நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இஸ்ரவேலுக்கும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருவாங்க. நல்லா கவனிங்க. அந்த யுத்தத்தை தலைமையேற்று நடத்தக்கூடிய ஆள் யாராக வருவாங்க அப்படின்னா ரஷ்யாவாக தான் இருக்கும். இந்த ரஷ்யா தலைமையேற்று வரக்கூடிய அந்த யுத்தம் வரும்போது இஸ்ரவேல் எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலையில் இருக்கும். உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அமெரிக்கா சொல்றாங்க இல்லையா, இஸ்ரவேலுக்கு உதவி செய்கிறாங்க எல்லாரும் சொல்லி, இந்த அமெரிக்காவும் ஒரு நாள் இஸ்ரவேல் என்ன பண்ணும், கைவிடும். அது மாத்திரம் இல்லை, அந்த கடைசி அந்த யுத்தம் நடக்கும்போது என்ன மாதிரி வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு அணு ஆயுத யுத்தமாக தான் இருக்கும். இன்னைக்கு நீங்கள் வேர்ல்டு நியூஸ் எடுத்து பாருங்கள், ரஷ்யா வந்து அணு ஆயுதத்தை கிட்டத்தட்ட 1990 அணு ஆயுத வெப்பன்ஸ் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது, அது பயிற்சியெல்லாம் பண்ணக்கூடாது, டெஸ்டிங்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஒப்பந்தம் போட்டு இது வரைக்கும் எல்லா உலக நாடும் அதை கை கொண்டு நடந்தாங்க. முதல் முறையாக ரஷ்யா என்ன பண்ணிச்சு, இப்போ இந்த வாரத்தில் அணு ஆயுதத்தை திரும்ப பரிசோதனை பண்ணிச்சு. உடனே எல்லா நாடும் இப்போ என்ன சொல்லிட்டாங்க, நாங்களும் அணு ஆயுதத்தை டெஸ்டிங் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இஸ்ரேல் டெஸ்ட் பண்ணுது, ஒரு பக்கம் அமெரிக்கா பகிரங்கமாக சொல்லுது, இன்னொரு பக்கம் சீனாவும் பகிரங்கமாக சொல்லுது, அது மாத்திரம் இல்லை வடகொரியாவும் பகிரங்கமாக சொல்லுது. நல்லா கவனிங்க, இந்த நாடுகள் எல்லாம் இந்த யுத்தத்தில் மிக முக்கியமான ஒரு ரோல் பண்ண போகிறாங்க. அதனால் இதெல்லாம் நம்ம கேள்விப்படும் போது, வசனம் சொல்லுது, யுத்தங்களுடைய செய்திகளையும் கேள்விப்படும் போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஏசப்பாவோட வருகை வாசல்ல வந்துருச்சு, சமீபமாக வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போது ஏசப்பாவோட வருகை சமீபமாக இருக்குன்னா நம்முடைய மீட்பும் எப்படி தான் இருக்குது, ரொம்ப சமீபமாக இருக்குது. அவருடைய வருகை சமீபமாக இருக்குது. அவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது மிக சமீபமாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு நாளும் உங்களை தாழ்த்துங்க, உங்களை வெறுமையாக்குங்க, பரிசுத்தத்தை கேட்டு வாஞ்சிங்க, தேவ சமூகத்தில் அதிக நேரம் சஞ்சரிங்க. இந்த அருமையான அந்த ஏசப்பாவுடைய ரகசிய வருகையை யார் ஒருவர் இழக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க அந்த 3.5 வருஷம் கடுமையான ஒரு போராட்டத்தை சந்தித்து இரத்த சாட்சியாக மறித்தாதான் பரலோகத்துக்கு வர முடியும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதனால் நீங்கள் ஆண்டவர் கிருபையாக கொடுத்த இந்த நாட்களில் நீங்கள் அழகாக பரிசுத்தமாக உங்களை காத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் அதிக நேரம் ஜெபித்து அவரோடு நடக்க பழகுங்க, சஞ்சரிக்க பழகுங்க. அப்பொழுது அந்த ரகசிய வருகையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவங்க தயவு செய்து சொல்கிறேன், இப்போவும் நீங்கள் அதை குறித்து ஒரு எச்சரிப்பு இல்லாமல், கவனம் இல்லாமல், ஜாக்கிரதை இல்லாமல் இருப்பீங்கன்னா வருகையில் எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் யோசித்து பாருங்கள். ஏன் பரிசுத்த ஆவியை பெறணும்னு சொல்கிறோம்? பரிசுத்த ஆவியை பெறலைன்னா பரலோகம் போக முடியுமா? பரிசுத்த ஆவி தான் மீட்கப்படும் நாளுக்குரிய முத்திரை. எப்படி ஒருத்தன் ஜலத்தினால மூழ்கி ஞானஸ்தானம் பெறுகிறானோ அதே போல அந்த மூழ்கி ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைங்க பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்தானம் பெறணும். ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஒருவன் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஜலத்தினாலும் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும், ஆவியினாலும் நம்ம ஞானஸ்தானம் பெற்று இருக்கணும். அதனால பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல் இருக்கிற பிள்ளைங்க தயவு செய்து சீக்கிரமா ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து அவரை நோக்கி பாருங்க, அவரிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, முத்திரையை பெற்றுக்கொள்ளுங்க, உங்களுடைய பரலோக அந்த வாழ்க்கைக்குரிய நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.